Hi everyone. Welcome to this week's Lights On. I'm இன்னைக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் to see me and other than Ashwin or Vikram hosting it. But thanks to Ashwin and Vikram, for this opportunity. I'm really very glad and also very glad that I'm doing this session, particularly Mudakudam. I'll get into the details. Before we start, I would like to talk about this movie when it released. What were you doing? Did you get to watch it in the theaters, or when did you watch it, or how did you hear about this movie? I I think the earliest memory I have of this film is அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த டீசர் மாதிரி சென்ட்ராயனோட இது அந்த இது இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழன் கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியலையா தட் 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 வாஸ் த ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் தட். ஏன்னா அதுதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது. அண்ட் ஐ டிட் நாட் வாட்ச் இட் இன் தியேட்டர். ஐ திங்க் ஐ வாட்ச் இட் இன் இதுதான் ஐ திங்க் அந்த டவுன்லோடட் பிரிண்ட்ல தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். தட் வாஸ் இட் வாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் லிட்டில் பிட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி த சேம். கொஞ்சம் கொஞ்சம் இட் ஹஸ் ஜஸ்ட் தட் எப்போ அந்த படம் சீரியஸ் டோன் எடுக்குது, எப்போ சடன்லி டேக்ஸ் அ சீரியஸ் டோன் அண்ட் சடன்லி டேக்ஸ் அ இது. ஸோ அந்த அந்த பிளாக் காமெடி ஜான்ரா சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஐ மீன் வி கேன் கோ இன்டு டீடைல்ஸ். பட் யா, என்னோட இனிஷியல் மெமரி சென்ட்ராயனோட இதுதான். உனக்கு? Okay. I was in school when they were shooting this film. So Okay. Parts of this film were shot in my area. Okay. And I remember walking past this and I'm like, படம் ஷூட் பண்றதுல கோயம்புத்தூர்ல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு was quite apparently, and lot of sequence in the movies will have Coimbator's words. இந்த ஆகாவளி சில வேர்ட்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் will be used in the movie. அப்போ ஓகே தென் இப்போ நான் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது ஐ நோட்டீஸ் தட் ஐ வாஸ் லைக் ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ நோட்டிஸ்ட் அந்த கிரெடிட்ஸ்ல they would have mentioned the area that I am from. So I remember watching this walking fast to school, and then I think 10th படிக்கும்போது அந்த படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். I remember it. They shot quite early. So yeah, but the way they advertised the film was very interesting. I saw it on posters. And the movie இதுலயுமே மூடர் குடம் the name only was very different. அப்போ ரொம்ப தமிழ்ல இவ்ளோ பெரிய ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்க்கணும் போல அந்த ஒரு இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி மை இனிஷியல் கிளிக் பெயிட்டா நான் போய் பார்த்த படம் எனக்கு இந்த படம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். செகண்ட் டைம் ஐ ரியலி லவ்ட் இட். இப்போ when I rewatched it, I felt like okay, like yes, I agree with you. எனக்கு எப்போ ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல டைட் பண்ணி இருந்திருக்கலாமோ, ரொம்ப இட் வெண்ட் ஆல் ஓவர் த பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இருந்தது. பட் லைக் யூ செட் பிளாக் காமெடி தமிழ்ல எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படமா ப்ராபப்ளி ஃபார் மை ஏஜ். இட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஐ ரிமெம்பர் வாட்சிங் அஸ் அ டார்க் ஹியூமர், ஈவன் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஐ டென்ட் ஹாவ் அ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இதுதான் டார்க் அப்படின்னா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபனி ஃபிலிம் அண்ட் லைக் ஹவு ஸ்டூபிட் people can be. And இது மாதிரி now when I watched, after watching a lot of foreign films, now my whole perspective has completely changed. But yeah, that's the first take of this entire. எனக்கு நான் ஸோ ஸோ அந்த அந்த பிளாக் காமெடி ஜான்ராவில் ஏன் எனக்கு இந்த வாட்டி ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, there are a lot of social satire that is told as a comedy. For example, இந்த சென்ட்ராயன்ட்ட கஞ்சா வாங்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல இது என்னது 400 ரூபாயா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 ரூபா இந்த டீ விலை 6 ரூபாய் இருக்கு, அத தட்டி கேட்கவே இங்க ஆள் இல்ல. இட்ஸ் லைக் the relevance of that is
அந்த 6 ரூபாய் இருந்த டீ விலை வந்து இப்ப 20 30 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. சோ சோ பேசிக்கலி திஸ் ஹஸ் ஹேப்பன். இந்த படம் வந்து என்ன ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா? இல்ல ஜாஸ்தியாவே இருக்கும். ஜாஸ்தியாவே இருக்கும். 10 இயர்ஸ் 12 இயர்ஸ். 10 12 இயர்ஸ். ஸோ இந்த 10 12 இயர்ஸ்ல வந்து வாட் ஹஸ் ஹேப்பன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஐ மீன் they have a problem with 100% rise. We are talking about some 400 or 500% rise. So அதனால அந்த மாதிரி சட்டையர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தி த ப்ராப்ளம் இஸ் நவீன் பேசுற வசனங்கள்லாம் as much as it is important, it is accurate and all that, the அந்த 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 ஒரு ஒரு பிரச்சார துணி ப்ரொபகண்டா இது இருக்குல்ல, தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். You can still do a propaganda without it feeling like a propaganda. இது வந்து அது என்னன்னா, it's as much as I agree with whatever he's saying, right? As much as I agree with him, I think craft wise that's not a good way to do it. எனக்கு தோணுது. There are far better ways you can do that. அந்த மாம்பழம் ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த நிறைய இது அவனோட his problems are all real, his comments are all valid. It's just that the overall genre of the filmக்கும் அதுவும் வந்து இதாகல. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஹீரோ, ஸோ வந்து ஆல் த குட் பார்ட்ஸ் வசனங்கள் வந்து அவருக்கு வச்சிருந்த மாதிரி வந்து அந்த அந்த when the story is kind of nonsensical, right? I mean, ஒரு மாதிரி totally bizarre and இது, right? You cannot have one character being the same guy there. It's like அதான் இந்த பிஜி உடவுஸோட இது இருக்குல்ல, பிஜி உடவுஸ் இதுல வந்து you will or let's take a more closer example, closer to home example of a Panchadandram. So you will have 4 guys who are absolutely bizarre. They do bizarre things. Jairam, இவங்க எல்லாரும், and now Kamal tries to be the sane man there. That's it. He does not show himself as the sane. I mean, he tries to be the sane man, but he also come across as bizarre and funny and that. I think that is the essence of a comedy. You cannot have one guy who's absolutely sane. அது வந்து இல்லனா you have to go the doctor kind of route, where you put சிவகார்த்திகேயன் as this. அது அந்த ஜோக் சொல்லுவாங்க தெரியுமா, சிவகார்த்திகேயன் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் வந்து இது 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 இட்ஸ் ஐ திங்க் இதுக்கும் டாக்டருக்கும் கொஞ்சம் பேரலல் எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு தே அந்த மெயின் கேரக்டர் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. But that was my biggest qualm about the film today. Okay, nice. Hey Kapil, hi. We just started talking about Moodarkudam. Do you want to start? Am I audible? Yeah. Light break ஆகுதுடா கொஞ்சம். Just a second, நான் செட் பண்றேங்க. Okay. Then I think I'll give a small introduction. எனக்கு வந்து இந்த படத்துல நிறைய பிடிச்சிருந்தது, and something that when I rewatched again, it was like crazy-ஆ இருந்த மாதிரி இருந்தது அந்த டைமுக்கு வந்து, especially with the introductions of all the 4 guys. So நீங்க பாத்தீங்கன்னா one will have a very black and white ரெட்ரோ இன்ட்ரடக்ஷன் இருக்கும், ஒருத்தனுக்கு மியூசிக்கல் இருக்கும், இன்னொருத்தனுக்கு அனிமே இருக்கும். இட் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். நான் எனக்கு வந்து அது பார்க்கும்போது ஓகே, இது ரொம்ப ரொம்ப கேட்டிக்காவும் இருக்கு, பட் ஆல்சோ மேக் சென்ஸ் பிட்வீன் த 4 டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ், தீஸ் பேக்ரவுண்ட்ஸ் தீஸ் பீப்புள் கம் ஃப்ரம். இதுல எஸ்பெஷலி சென்ட்ராயன் பீங் த அந்த கிரேசியா இருக்கும் அந்த சாங் அண்ட் the musical background behind it. It was like it automatically makes you laugh. அந்த sketch comedy அப்படின்னு நம்ம இப்ப சொல்றதுக்கு வந்து
அந்த his portions of flashbacks was very easy. அதே மாதிரி if you look at வெள்ளை's background, it will be this இந்த ரொம்ப அது அந்த அந்த I really liked why that part was chosen for this black and white. ஏன்னா இந்த சொந்தக்காரனுக்கு காசு கொடுத்த ஏமாறுது it's been going on for ages. People have still not come out of it. அது it's still happening. And the whole chit fund thing is like இப்ப கூட still happening was like எனக்கு வந்து கிரேசியா இருந்தது. டேய் என்னடா இன்னுமாடா நீங்க மாறல அந்த I was thinking அந்த டிவில வந்து இப்ப கூடிருச்சு. ஆனா இன்னும் இந்த ஸ்கேம் வந்து இதாகலல. It was like was crazy. So அந்த மாதிரி விஷயங்கள் வந்து so it made sense. So everybody's பேக் ஸ்டோரியும் அதுக்கு the detailing that they went into it. அந்த டாகுக்கு கூட அது ஒரு பாட்டு வைக்கிறதா இருக்கட்டும். It really அது ஒரு மாதிரி கிரேசியா இருந்தது. லைக் இந்த படம் the one with விஷால் and S.J. சூர்யா ரீசென்ட்லி தியேட்டர்ல பார்க்கும்போது பார்க்கேன். எனக்கு அது கொஞ்சம் அனாயிங்கா இருந்தது அந்த படம் தியேட்டர்ல பார்க்கும்போது. ஆல்தோ இட் வாஸ் கிரேசி ஈக்குவலி. அதே மாதிரி இந்த படமும் ஆல்தோ இட் ஹேட் திஸ் வெரி டிராமெடி. இட்ஸ் நாட் காமெடி, இட்ஸ் டிராமெடி. அந்த டிராமா சம்டைம்ஸ் இட் லைக் whenever Naveen talks it's little on the preachy side but also makes sense on somebody who comes from this background. அந்த ஒரு பாஸ்னா அவன் வந்து he's a very wannabe boss. And also I started questioning on இவங்க 3 பேரை தான் நீ பிலீவ் பண்றனா what kind of boss you are if you're selecting somebody to do this job for you like these people, then that also shows you no அப்படின்னு தோணுச்சு. And some quirky things like அந்த அவங்க வைஃப் பேர் வந்து அந்த மண்டோதரி. It's like he's a villain, she's the perfect wife of it. Like அந்த character detailing வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது. Like okay, that is it works. There are pure gems. அப்புறம் இந்த சிறுவர் அந்த இந்த இஷ்யூ வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவே ஒரு நல்ல பிளாட். ஒரு சிறுவர் பள்ளியில இருந்து வரவனுக்கு there is actually no reforms afterwards. Although people may say correction, he'll be put in the society again without any connections to it. Actually, it's a very good plot for a movie. I was parallelly thinking why nobody did real stories about it. It's actually a very nice plot. அவன் அத பத்தி பேசாம I understood his pain, but ஆனா அவன் பேசுறது எல்லாமே ப்ரீச்சா இருக்கும். மத்தவங்க யாருமே அந்த ப்ரீச்சி சென்டென்ஸ்க்கே வர மாட்டாங்க. Although they would have had similar issues on their own, அது ப்ரீச்சாவே இல்ல. ஸோ அது வந்து ரொம்ப அந்த அப்புறம் அந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் அந்த மன்னன் படம் அந்த ரெஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ சென்ட்ராயன் ஃபாலிங் இன் லவ் வித் I forget her name. Ovia இது the minute he sees her naked. அதெல்லாமே வந்து பாப் கல்ச்சர் தானே. ரொம்ப தமிழ் பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் வந்து if you see a woman naked you'll fall in love. Either that's from her or him. அது வந்து எனக்கு oh my god I laughed at it after a long while because it made fun of the whole the pop culture and the way these influences have on people. And the பொண்ணு reacting the way she is to this guy on authoritative behavior was such a like what okay இதுதான் இப்படிதான் இருக்கா ஸ்டாக்ஹோம் syndrome இந்த மாதிரி சின்ன சின்ன there are so many other plots that actually worked, leaving Naveen's very preachy dialogues on the way. So if only that was not there, this would have been, even till date, it would have been a very good film that I would probably rewatch. Apart from few nitpickings, I had a real blast watching it. Okay. அந்த எனக்கு நீ சொல்லும்போது தான் வந்து அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்சஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங். அது வந்து அந்த சைலண்ட் ஃபிலிம் யூஸ் பண்ணுது. ஸோ நான் ரீசெண்டாக தான் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு வாட்ச் சிங்கிங் இன் தி ரெயின். ஐ மீன் முன்னாடி பார்த்துருக்கேன். திரும்ப வந்து 2025 ஃபர்ஸ்ட் ஃபிலிமா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு our 31st அன்னைக்கு I started we both started wanted to show my wife Singing in the Rain. So அதுல வந்து the film starts with Gene Kelly acting in the silent era films la. So அப்பதான் வந்து she was asking, oh, is this how they used to make films where you have text coming on the text coming, dialogues coming as text on screen அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. So I was like, அது நான் இந்த படத்துல பார்த்த உடனே I was like, wow, அதெல்லாம் அட்டம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. And the beautiful thing is
no two flashbacks are exactly the same. Okay, it is the type, the way they made each flashback, it's very unique. இது வந்து சைலண்டரா இருக்கும். Then குபேரனோடது the best animation till date that I have seen in any Tamil film. What do you think about எனக்கு இதுவும் சதுரங்க வேட்டையும் are very close. Good இப்போ animation. சதுரங்க வேட்டையோட அனிமேஷன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, குட் பாயிண்ட். Okay. அந்த இது வந்து the the it had all the elements of a good animation. Very. Especially அந்த that one எனக்கு எனக்கு ரொம்ப இதா இருந்தது வந்து, அவன் இருட்டுல இருக்கும்போது ஃபோக்கஸ் லைட் அடிக்கும். Then there will be another focus light on that dog, and இவன் வந்து அப்படியே ஸ்லோவா வந்து நடந்து போறது. It's very well done. I don't know who did it for him. It's outstanding. Yeah, and skin color வரைக்கும் இப்ப வரைக்கும் they are having problems matching darker Indian skin tone in animes. ஆனா they did so well. அந்த அனிமே கேரக்டர் கூட இவன் இந்த வாய் ஒரு மாதிரி வைப்பான்ல, இவன் கோவம் வரும்போது எல்லாமே அது வந்து அந்த அனிமே கேரக்டரும் கரெக்டா பண்ணும். அந்த ரிதமே மிஸ் ஆயிருக்காது. அந்த பீட் வந்து I also felt the flashbacks are the way how they see themselves also. அந்த பேஸ்ல தான் நான் குறிப்போம். So வெள்ளை is very self sympathetic தான். So அது அந்த இதுல காமிக்கும். சிண்ட்ராயனோடது வந்து it's very chaotic. So it's perfect, very well done musical. And again this guy is a very inner child who's very disturbed. And he sympathizes with this kid. So I think these are very reflected in the flashbacks. That's why animation goes for this guy, not the other guy. The other two is also amazing. Bommai and the Great Dane. Great Dane வந்து எனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. It was outstanding. அது one of the topics that films don't dwell deep into is dog breeding. Dog breeding is not exactly, see, அது வந்து ஒரு ரொம்ப ethically ரொம்ப sketchy area. It's very sketchy business that people engage in. So அதனால வந்து that shot of how they take that pup away from the mother scene was very emotional. That is அது. And அதுக்கப்புறம் வந்து the way அதுவும் Krishna for that one song he was hilarious. So அந்த இது he also talks about casteism when he talks about in the Great Dane musical. நீங்க வந்து இது சாத நாய் இல்ல சார், பிரிட்டிஷ் நாய், பிரிட்டிஷ்ல ஜாதி நாய் ப்ரோ. அந்த ஒரு இது சரி, அது ரொம்ப கேஷுவலா இட்ஸ் தட். So I was very confused. இப்போ you can say all this message in a simple song that Krishna appears in hardly 3 minutes na, why you still preach in your dialogues is the confusing part. Yeah, I think that is the அதுதான் இந்த படத்தோட flaw ன்னு நினைக்கிறேன். After all these years, when you start analyzing it retrospectively, when you start analyzing it, right, that is the major flaw in that film. அந்த எப்படி வந்து ஒரு he has Naveen really has the ability to convey a very powerful message in a very small piece of dialogue, a 3-minute sequence, but he still I think அது ஒரு இதுதான் நினைக்கிறேன். Cinema that time was they want to you had Samudragani speaking in so many films, you had Sasi Kumar speaking in so many films, you have Surya unfortunately speaking these kind of lines in so many films. So I think it was just the times ன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அந்த ஒரு மாதிரியான இந்த இடதுசாரி ப்ரொபகண்டாக்கு வந்து பெருசா வந்து பிலிம்ஸ்ல ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. There is you still had the crappy Idli reference from what Katti gave. These were the only kind of so if you look at ஒரு மாதிரி வந்து ஓப்பன்லி இடதுசாரி வசனம் அப்படின்னு பேசுற ஃபிலிம் மேக்கர்னு பார்த்தா ஜனநாதன் மட்டும்தான் இருந்தார். He was the only filmmaker. அதுல வந்து it is
ஐ திங்க் அவர் தான் வந்து ஐ நோ இட் இஸ் ப்ரொபகண்டா பட் ஐ எம் ஸ்டில் டூயிங் இட் பிகாஸ் ஐம் அ கம்யூனிஸ்ட் ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு இருந்தாரு. அதுலயும் கிராஃப்ட் வாஸ் மிஸ்ஸிங். ஏன்னா வந்து இட்ஸ் ரியலி புட்ஸ் ஆஃப் பீப்புள் த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் ப்ரீச்சிங் அந்த மாதிரி இல்ல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் நினைக்கிறேன். நவீன் would have been a communist and he would have really wanted to speak those lines because no one else can. No, I have the platform, now I am going to speak அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். Hopefully, I think his offline personality also is very similar. So Yeah. that's why when so after this film, although he didn't do anything that is noticeable or anything that is out yet, it's this one film wonder da, but his online personality is very similar to this personality that he played in the movie. It is very on the similar tone. It's not quite different at all. So it's like it's very hard to separate between the art and the artist, at least with Naveen for me. Yeah, Yeah. he should at least act. I mean, he's actually a நல்ல actor. He looks very charming on screen. I don't know யாருமே why. எனக்கு one movie old மாதிரி தோணல படத்துல. It was very very good efficient people. Yeah, And with I can imagine the budget that they had to do and the output they gave was actually great. But I don't know why. So I also wanted to talk about why these one time wonder movies they don't really make it again, or you know if you think a lot of people say Nelson is the one who broke that streak. After doing Doctor, again Kolama Kokila in the Mari, again he associated himself, although I don't really agree that is the genre, a perfect genre example. I really can't put Doctor and Kolama Kokila in the dark film or the dark comedy category. But nowadays people generally agree with him, no? But இப்போ இந்த படம் ரெண்டும் like even the Bloody Beggar now didn't really do well. Those are the treatment of the film is somewhat similar, but they always remain this one wonder movie. The directors don't really go well. அது எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணது வந்து நெல்சன் மேபி. Like do you know anybody other than that? I I think don't know. I don't think. See, Nelson வந்து I think Pushkar and Gayatri deserves the credit for Okay. introducing the genre to இது. I think ஆக்சுவலா வந்து இந்த எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுமே வந்து இது எல்லா ஃபிலிம்ஸ்லயும் வந்து ஒரு காமனான ஒரு 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 த்ரெட் இருக்கு, காமனான ஒரு பீஸ் ஒருத்தர் இருக்காரு. ஐ திங்க் பீப்புள் ஆர் ராங்லி சேயிங் தட் இட் இஸ் குவென்டின் டாரண்டினோ. இட்ஸ் நாட் குவென்டின் டாரண்டினோ, இட்ஸ் ஆக்சுவலி கை ரிச்சி. All these films are very Guy Ritchie inspired films. You take from Orombo lende eduthuko. Orombo is probably the earliest black comedy film in Tamil. So you take Orombo, you take நம்ம தியாகராஜன் குமார் ராஜாவோட படம், அதுக்கப்புறம் வந்து ஆரண்யகாண்டம். And Aranyagandam is where I got introduced to Kapil. So how did I forget? It's my all-time favorite film. So இதெல்லாம் எடுத்துக்கோ. Then Jiljang Jak எடுத்துக்கோ. Then this film மூடர்கூடம். இது எல்லாத்துலயுமே வந்து the style is there is lot of snatch, there is lot of lock stock and two smoking barrels. அந்த மாதிரி வந்து கை ரிச்சி பிலிம்ஸோட அந்த அந்த இந்த ஷாட், அது என்ன, அந்த உடம்புல கேமராவை மாட்டிட்டு அந்த அந்த ஒரு அல்ட்ரா க்ளோஸ் அப் இது மாதிரி இருக்கும்ல, அந்த இது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு அல்ட்ரா ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், இது எல்லாமே வந்து கை ரிச்சி இது பண்ணது. So இந்த inspiration வந்து is there throughout, but filmmakers are still saying that it is Quentin Tarantino. ஏன்னு எனக்கு புரியல. இல்ல எனக்கும் வந்து ஐ ஃபெல்ட் இட்ஸ் டாரண்டினோ. டக்குன்னு எனக்கு இப்போ நான் ரீவிசிட் பண்ணும்போது அப்ப ஐ டிடன்ட் நோ ஹூ டாரண்டினோ வாஸ். அதனால ஐ என்ஜாய் தி ஃபிலிம். அப்போ இப்போ when I really went and watched back again, I could see Reservoir Dogs ஓட ஒரு wannabe version ஆகவோ இல்ல ஒரு here and there அந்த
the way they talk Mr. White and Englishல பேசுறது, I don't know, it kept reminding Reservoir Dogs for me. And Okay. the dynamo between Naveen and Mr. White வந்து Pulp Fiction அந்த duo அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டே இருந்தது. Because the crowd is huge, I might have thought about Reservoir Dogs, but also there's அந்த ஒரு வெஸ்டர்ன் அந்த ஒரு ஃபிலிம் வந்து எனக்கு kept reminding me so many times. அந்த when they agreed to the plan, no, this lighter sequence, இந்த மாதிரி சின்ன சின்ன detailing, I felt it was little Tarantino வந்துட்டே இந்த மாதிரி. Also the violence towards kids treatment was like okay, this guy should have been இந்த நீங்க சொன்ன மாதிரி Guy Ritchie இருக்கட்டும், இந்த should have probably followed one or more in this category to do that. ஏன்னா I can't imagine somebody showing literally beating or the kids in the movie. I don't know how they got okayed with it, but it was actually, it worked really well. ஏன்னா அந்த 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 கிட் சீக்வன்ஸ் இருந்தனாலதான் when later when the kid talks about அந்த ஒரு கட் இல்லாம ஒரு டயலாக் ஒரு 1 minute dialogue அந்த பையனுக்கு, that worked really well. It got me tears in my eyes. I'm like, it really worked. ஏன்னா throughout the movie has been treated in a way. Otherwise, if you had been ஏன்னா அந்த பொண்ணை அடிக்கும் போது வந்து அந்த பொண்ணை அடிக்கிறது காமிச்சிருக்க மாட்டாங்க, டக்குன்னு தலை திருப்பிடுவாரு. You visibly won't see, but this guy doesn't get away like that. He gets nice slaps. பாவம் that kid, I don't know what he is now, but like this movie நான் எவ்வளவு அடி வாங்கினான்னு தெரியல ஆஃப் த கேமரா. பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது ஆல்சோ த பேக்ரவுண்ட் சீக்வன்சஸ் when the 4 people walk, அந்த கட் பண்ண அந்த ஃபிளாஷ்பேக் கட் பண்ணி வரல, எனக்கு இந்த ஜாக்கி பிரவுனோட இந்த மாதிரி I feel lot of Tarantino. I don't know, being a Tarantino fan maybe, but எனக்கும் I might agree with Tarantino references. Okay. I'll just What answer your about you, question before Kapil. Yeah. Just a second. Sorry. அந்த நெல்சன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, I think he's trying that, but I think அந்த I think the key piece is the artist. அது வந்து it's on paper it works for someone like a Vijay. On paper it works for someone like a Rajni, but somehow on that effect that when a Saranya Ponvanan and Nayanthara does that in and that combination of actors irukangalla. So someone like எனக்கு ரொம்ப எக்ஸாம்பிளா ஞாபகம் வர்றது வந்து the best example is அவர் இப்போ உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாரு. I think அவர் அருண் அலெக்சாண்டர் அவர் பேரு. The person who acts as the father, the girl's father in Doctor. I think அவர் வந்து there is a dialogue in the Doctor endல வந்து அம்மா கண்ணை மூடிக்கோ அப்படிங்கிறத நிப்பாட்டிக்க மாட்டாரு, காதையும் மூடிக்கோமா, அப்பா வந்து எரியும் போது வந்து ரொம்ப அசிங்கமா கத்துவேன், நீ வந்து அதை உனக்கு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. It is a classic dark line in a dark comedy film. You'll actually laugh the way he says that, right? You'll just laugh out loud. See, it's such a sad scene, but you'll start laughing out loud for that, the way he says that was missing in that. I don't think Nelson could recreate it in any film after that. அது வந்து I don't know if he's just அந்த ஸ்டார் வெஹிக்கிள் ப்ராப்ளமா இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. That is where அதாவது he's not trying to stay true to that genre. He's trying to, I think he's trying to blend in the star vehicle elements and some portions of black comedy, which is not working. Which is not working. It's just the success or whatever money that those films are making, right? It is purely that star vehicle ங்கறனால மட்டும்தான். You take out that star, same film, you put someone else, it will be ரொம்ப இதாயிடும். So
ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் இஸ் ஏபிள் டு கேரி ஆன் தட் ஜான்ரா. அதுதான் நான் சொல்ல வந்தேன். கபில், யூ கேன் கோ. நெல்சன் வந்து கேக்குதா? நான் அங்க டீ ஷாப்ல இருக்கிறேன். செம பேக்ரவுண்ட் இஸ் குட். ஏஸ்தட்டிக்கா இருக்குல்ல. ஓகே, நெல்சன் பத்தி சொல்லணும்னா நெல்சன் இஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பிரேக்கிங் பேடோட அந்த யூனிவர்ஸ்ல இருந்து. எல்லா படத்துலயுமே வந்து பிரேக்கிங் பேடோட ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கு. ஈவன் ஜெயிலர்ல எடுத்துட்டா கூட ரஜினிகாந்த் இஸ் வால்டர் ஒயிட். வால்டர் ஒயிட்டோட கேரக்டர் அப்படியே பார்த்துட்டு இதை பார்த்தா வந்து நமக்கு ரஜினிகாந்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஈவன் அந்த எக்ஸப்ட் வீக் அவரோட ஃபேஷியல் தாடி எல்லாமே தான். அண்ட் கோலமாவு கோகிலாவும் சேம் அந்த பிரெக்ல இருந்து எடுத்தது தான். அண்ட் டாக்டர் வந்து அவுட் அண்ட் அவுட் அந்த கலர் பேலட்ல இருந்து எல்லாமே வந்து பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து டாக்டர்ல ஐ ஃபெல்ட் த சேம் திங். எப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலியே வந்து சூசைட் பண்ண போகுது. நான் தேட்டர்ல பாக்குற படம், ஒரு ஃபேமிலியே சூசைட் பண்ண போகுது, ஹோல் தேட்டரே வந்து அதை பார்த்து சிரிக்குது. ஒரு தமிழ் சினிமால தமிழ் ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்த்து சிரிப்பாங்கன்றது வந்து எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சது. இவ்வளவு ஒரு ஒரு எப்படி சொல்றது, கடத்திட்டு போயிட்டாங்க அதுக்கு சிரிக்கிறாங்க, சூசைட் பண்ண போறாங்க மொத்தமா அதுக்கு சிரிக்கிறாங்க, அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மொத்தமா உட்காந்து எரிக்க போறாங்க அதுக்கும் எல்லா ஆடியன்ஸ் அப்படியே சிரிக்கிறாங்க. அது வந்து புதுசா இருந்தது எனக்கு. ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. டாட்.காம் இவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொன்னது. ஆல்சோ காயரிச்சியோட அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாமே வந்து. ஏன்னா வந்து டாரண்டினோவுக்கும் காயரிச்சிக்கும் வந்து தேர் இஸ் டிஃப்ரெண்ட். காயரிச்சியோடது வந்து ஹோல் மூவிலேயுமே வந்து தேர் இஸ் தட் ஒரு 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 காமெடி சென்ஸ் வந்து எல்லா சீன்லுமே இருக்கும். அது வந்து நம்ம சொன்ன மூடர் கூடமா இருந்தாலும் சரி, நெல்சன் மூவிஸ் எல்லாத்துலயும் வந்து நம்ம பார்க்க முடியும். டாரண்டினோ வந்து சம் பார்ட்ல வந்து டேக் சீரியஸ் நோட் எடுத்துட்டு சீரியஸா போற மாதிரி இருக்கும். அது எங்கேயுமே வந்து இங்க செட் ஆகாது. இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து ஏன் டாரண்டினோ இன்ஸ்பிரேஷன் நம்ம அப்படியே மைண்ட் செட் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் காரணம். ஹீ கேம் அப் வித் தட் டர்ம். ஹீ வந்து அப்படியே டாரண்டினோட ஸ்டைல் அப்படியே யூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சாரு. அதுல அது பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மைண்ட் வந்து வேற யாருமே யோசிக்க தோணல. அதுக்கப்புறம் ஈவன் டேக் வெற்றிமாறன் ஃபிலிம்ஸா இருந்தாலுமே சரி, கடைசியா வந்த அருண் மாதேஸ்வரனோட கேப்டன் மில்லரும் சரி, அதுக்கு முன்னாடி ராசி எடுத்திருந்தாரு, எல்லாமே வந்து பீப்புள் வேர் லைக் ஓகே டாரண்டினோ ஸ்டைல் எடுத்திருக்காங்க. ஈவன் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் கூட ரெட்ரோ ஸ்டைல்ல எல்லோ அண்ட் ரெட் ஸ்ட்ரோக்ல வருது எல்லாத்தையுமே பார்த்துட்டு டாரண்டினோ ஸ்டைல் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து கிவிங் ஆல் த கிரெடிட்ஸ் டு டாரண்டினோ கொடுத்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் காரிச்சியோடது வந்து ரொம்ப எனக்கு இது பார்த்தது திஸ் ஒன் கவினோட பெக்கர் பிளடி பெக்கர் மூவியுமே வந்து அப்படிதான் இருந்தது. பிளடி பெக்கர் வந்து இட்ஸ் சம்திங் வெரி யூனிக். அந்த மூவில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ரிடன் கிங்ஸ்லி வந்து ஹி இஸ் அ டெட் கேரக்டர். அவன் வந்து கவின் கண்ணுக்கு மட்டும் தெரியறான். ஆனா ஏன் தெரியறான் அப்படின்ற எக்ஸ்பிளேஷன் அந்த படத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் தெரியறான், அவ்வளவுதான். வி ஜஸ்ட் கோ வித் தட் ஃப்ளோ. அப்படியே நம்மளும் போறோம். அதுக்கு எக்ஸ்பிளேஷன் அவசியமும் இல்லவே இல்லை. அது ஒரு தனி ஒரு காமெடி ட்ராக் மாதிரியே நம்ம அப்படியே உள்ள இழுத்துருது. இவங்க பிளான் பண்ணிட்டு வராங்க, அவனை போட்டு ஃபேமிலியோட பிளான் பண்ணிட்டு வராங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே ரெடி கிங்ஸ் ஓடி வந்து சொல்றாங்க அவனை கொல்ல போறாங்கன்னு சொல்றான். இவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து அவன் பேயா இல்ல இவனோட ஒரு உள்ளுணர்வா அப்படின்னு எதுவுமே நம்ம யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் ஒர்க்ஸ். எனக்கு ஆக்சுவலி இட் ஒர்க் வெரி வெல். நான் வந்து ட்ரைலர் ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்துட்டு ஐ வாஸ் இம்ப்ரெஸ். பட் ட்ரைலர் பார்த்துட்டு சம்வாட் லைக் ஒர்க் அவுட் ஆகுமா படம் அப்படின்னு நினைச்சேன். பட் பார்க்கும்போது வந்து வெரி ஃபன்னி, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கமிங் பேக் டு மூடர் கூடம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜய் டிவில தான் பார்த்தேன். படம் வந்து அந்த பீரியட்ல பார்த்ததுல வந்து ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்கிங்லயும் சரி, இந்த பேரல் ஸ்டோரிஸ்லயும் சரி. காவியா சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு காமெடி டிராமா பிளஸ் டிராமடின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பார்க்கும்போது வந்து ட்ராமா தான் தெரிஞ்சது. ட்ராமா பிளஸ் ட்ராமடி நானும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா லைஃப்லயுமே ஒரு ட்ராமா இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு காமெடியா எடுத்துட்டு படம் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது, இருந்தாலுமே வந்து எப்பவுமே வந்து ஒரு மூவில வந்து சம்திங் அபவுட் ஒரு ஃபார்ட் ஜோக்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மூவில வந்து அந்த சென்ட்ராயனுக்கும் ஓவியாவுக்கும் உள்ள அந்த சீன் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ஃபன்னி. அந்த இன்சைட் தட் பாத்ரூம்ல நடக்கிற சீன் அது சரி, சென்ட்ராயனோட அந்த சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே வாஸ் குட். இந்த மூவி இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ இருந்ததுல அந்த பீரியட்ல வந்து இந்த நவீனோட அந்த தம் அடிச்சுட்டே நவீன் வந்து ஒரு சீன் பேசுவார். அந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை எல்லா பேஜ்லயும் அடிச்சு துவச்சிட்டானுங்க. எப்படின்னா வந்து அதான் லைக் ஒரு ப்ரீச்சி பண்ற மாதிரி ஒரு டைலாக். நாங்க தமிழர்கள் எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும், நீங்க லாங்குவேஜ் ஒரு நாளா சர்வைவ்லே இருக்குது, ஜல்லிக்கட்டு எப்படிப்பட்டது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட்டை போட்டு பண்ணதுதான். மூவில வந்து இந்த ஒரு டைலாக் ஒண்ணு இருக்குது.
காதல் தோல்வியை நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழல ஒயிட் அப்படின்னு சொல்லி. அது வந்து அந்த பீரியட்ல வந்து வாட்ஸ்அப் ஸ்டோரிஸை நிறைய பேர் போட்டே இருந்தாங்க. அப்பல இருந்து எனக்கு வந்து இது இன்னமும் அதுல மிஸ்டேக்கா இருக்க மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அப்ப எனக்கு சரியா அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியும். லேட்டா தான் எனக்கு புரிஞ்சது வந்து என்னன்னா வந்து ஆடம்பரமா இருக்கவனுக்கு மட்டும் தான் காதல் தோல்வினா வந்து ஃபீல் பண்ணுமா, கஷ்டமா இருக்கவனுக்கு காதல் தோல்வினா அவன் ஃபீலே பண்ணக்கூடாது, அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணுமா. இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து எப்படி போகும்னா வந்து அப்ப ஆடம்பரம் இருந்தாலும் மட்டும்தான் காதல் பண்ணணும், ஆடம்பரம் இல்லைன்னா காதலே பண்ணக்கூடாது, காதலே வரக்கூடாதுன்றத சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இட் வாஸ் வெரி 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 ராங். ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, இன்னும் whatever he is going through, கையில காசே இல்லை, வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு கூட அவனுக்கு லவ் ஃபெயிலியர்னா இட் இஸ் அ லவ் ஃபெயிலியர். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்கற மாதிரி தான் அது இருக்குது. ஆடம்பரம் இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா தான் எனக்கு தோணுச்சு. other than that movie was இட்ஸ் வெரி ஃபன்னி ஒன். ஜஸ்ட் லைக் ஒரு பொம்மைக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி வச்சதுன்றது, அதுவும் அந்த அந்த ஒரு அந்த கேமரா அப்படியே போகுது, அதுல இருந்து அந்த ஸ்டோரி கொண்டு போனதும் சரி, அந்த ஈவன் அந்த டாகுக்கான ஸ்டோரி சரி, எல்லாமே வந்து பேரலா வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. மேக்கிங் வைஸ்மே சரி, மூவி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு அவுடேட்டடான ஒரு ஒரு சீரியல் மேக்கிங் மாதிரியே இருக்காது படம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மேக்கிங் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நவீன் வந்து ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிம் ஃபார் குவைட் அ வைல் இன் ட்விட்டர். ஆனா இப்ப அவர் ட்விட்டர்ல எங்க போனாருன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப போட்டுட்டு இருந்தார். கடைசி எனக்கு அவரோட ட்வீட் எது ஞாபகம் இருக்குதுன்னா, லெஜெண்ட் படம் ரிலீஸ் ஆனப்ப அவர் சரணா லெஜெண்ட் அவரை டேக் பண்ணி போட்டிருந்தாரு. நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நம்ம ஊர் கலர்லயே நீங்க நடிக்கலாம், ஏன் மூஞ்சில இவ்வளவு வெள்ளெல்லாம் அடிச்சுட்டு நடிக்கிறீங்க, நம்ம ஊர் கலர்லயே வாங்க அண்ணாச்சி, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. as far as I remember அதான் நான் அவரோட ட்வீட் கடைசியா பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க போனாலும் தெரியல. அண்ட் he was acting in one movie. ஐ டோன்ட் நோ, ஒரு நியூ டேரக்டரோட ஒரு மூவில நடிச்சிட்டு இருந்தாரு. பட் அது வரவே இல்லை. யா ஹி ஹேஸ் தட் ஃபேஸ் கட், த ப்ராப்பர் ஜா லைன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி பர்ஃபெக்டா தான் இருக்கிறாரு. மேபி ஹி கேன் ஆக்ட். டைரக்ட் பண்ண முடியலன்னா கூட ஹி கேன் ஆக்ட், ஹி கேன் டூ வெல். அண்ட் மூவி இஸ் குவைட் அ ஃபன் மூவி. இன்னும் அந்த குழந்தை கால் பண்றப்ப இவர் கால் பண்ணோன்னே அப்பாவும் அம்மாவும் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்ற காமெடிலாம் வந்து செம்ம. எப்ப பார்த்தாலும் இன்னுமா அவன் குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற சீன்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த படத்துல. அண்ட் எல்லாருமே வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் தலைகீழா நிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து லேடின்னு சொன்னோன்னா அவங்கள விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவனையும் விட மாட்டாங்க. வயசான அம்மாவா இருந்தாலும் நீ தலைகீழாக நின்னாகணும்னு சொல்றதுலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கே வந்து புதுசா இருந்தது. ஒரு தமிழ் சினிமால பார்க்கறதுக்கு வந்து புதுசா இருந்தது. ஒரு நல்ல ஒரு டார்க் காமெடிக்கு அட்டெம்ப்ட்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் குவைட் வெல், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஐ டோன்ட் நோ வெதர் ஃபிலிம் ஒரு கமர்ஷியலா ஓரளவுக்காச்சும் போச்சா இல்ல மக்கள் மத்தியில பிடிச்சிருந்ததான்னு தெரியல. பட் இட் இஸ் நைஸ் ஒன், ஒரு தடவை பார்க்கலாம். எப்பாவது தமிழ் சினிமால ஒரு நல்ல டார்க் காமெடியே இல்லைன்னு சொன்னா அந்த லிஸ்ட் எடுக்கும்போது இதுவும் ஒரு படமா கண்டிப்பா இருக்கும். I think it was Yes, a very decent film in the box office as well. You know, critics also half and half liked it, half didn't really like it. But budget-wise, it was a very decent film. Like last time I checked, I wanted to talk about in the. I'm so happy couple mentioned in the. There are very serious other ways that you don't talk to a child. Some sequences that they talk, the children in the movie talk. For example, parents abuse, the expectation that you know, you wouldn't expect ஒரு 7 year அந்த பையனுக்கு ஒரு 7 வயசு இருக்குமா அந்த படத்துல, the guy who the fat guy, he talks about being shamed. அது அப்புறம் இந்த பொண்ணு talks about parents having both of the parents taking a bath together. It's, you don't expect இந்த dialogues வந்து ரொம்ப கேஷுவலாவும் கடந்து போயிருப்பாங்க. அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வெரி சீரியஸ் திங்ஸ். அண்ட் this guy is being held hostage and he's asking அந்த பொண்ணு to give the phone. அப்போ அந்த வே ஷீ the response எல்லாமே அகைன் இந்த இதுல மிடில் சைல்டு வந்து இங்கிலீஷ்ல பேசுறது, the first world problems. பீஸானா அவன் வந்து இனிப்பா காரமா அப்படின்னு சென்ட்ராயின் கேட்கறது வந்து was the highlight of my joke. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், 2013 if this guy doesn't know பீஸா வந்து இனிப்பா காரமானா, the way she treats வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த படத்துல த்ரூ அவுட் இந்த ஃபேமிலி வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. வாய்ஸ் மெயில் அனுப்புறது, இதெல்லாம் வந்து இப்போ again when it's coming back, I felt there are certain comedy sequences in the film that work really well with the kids that present in the movie. Phenomenal actors னு தோணுச்சு. Giving the second child and the way they talk, the way they carry themselves. Ovi also, I think after Kalavani, I really liked her in this movie. Like she did really a good job in the movie.
ஐ அந்த வாண்டட் டு நோ. சாரி. அந்த குட்டி பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஒரு டயலாக் என்னால மறக்கவே முடியாது. இப்பதான்டா உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து மூவில ஆக்சுவலி வந்து விஷுவல் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுறதா இருந்தாலும் சரி, இவன் அந்த இந்த ஃபேட் காய் அவனோட இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து ஜஸ்ட் அந்த காயின் மட்டும் தான், காயினை வச்சு காட்டுவான். ஒரு டீ எவ்வளோன்னு 2 ரூபா அனுப்புவான், 3 ரூபான்னு சொல்லி அவன் திரும்ப அனுப்புவான், ஒரு டீ கொடுங்கன்னு திரும்ப அனுப்புவான், அது திரும்ப அனுப்புவான். அந்த மாதிரி விஷுவலாவே வந்து நிறைய காமெடி வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. அது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல இருக்கும். நீங்க பிரியதர்ஷனோட இந்த படம் இருக்குது, படத்தோட நேம் மறந்துட்டேன். அக்ஷய் குமார், த்ரிஷா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் மலையாள மூவியோட ரீமேக். அந்த டெம்ப்ளேட்ல அந்த ஐ மீன் அந்த மீன் டெம்ப்ளேட்லாம் வந்து பாலிவுட்ல செம்ம ஃபேமஸ். நம்மளே நிறைய பார்த்துருப்போம். அந்த படத்தை வந்து விஷுவல் காமெடி வந்து அப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மீன் டெம்ப்ளேட் சொல்ல உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர் கிரவுண்ட்ல வந்து 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. பேக் கிரவுண்ட்ல வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதை வந்து மீமா எப்படி போட்டிருந்தாங்கன்னா, when guest arrives my home, father and the guest, me and my mother in kitchen அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த அது வந்து அந்த படத்துல ஒரு சீன். அந்த விஷுவல் காமெடின்றது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. எப்படி வந்து ஒரு ஃபோர்கிரவுண்ட்ல ஒன்று காட்டி பேக்ரவுண்ட்ல ஒன்று காட்டி எப்படி நம்ம காமெடியை கன்வே பண்ணாலும் பிரியதர்ஷன் ரொம்ப சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த மூவிலே வந்து எங்க ஸ்பிளிட் ஸ்கிரீனை காட்டணுன்றதும் சரி. அந்த பாத்ரூம்குள்ள போனோன்னே இவ வந்து she has to go to ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ஓவியா போயிருப்பா. ஆனா சென்ட்ராயன் வந்து இங்க இருந்து he will be பார்ட்டிங், ஆனா உள்ள ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருப்பான். ஓவியா வந்து அவனுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பா. அவன் உள்ள இருக்கான், இது நான் ஒண்ணு இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரலன்னு சொன்னோன்னே இவன் வந்து இதுல என்ன குடும்பம் எல்லாம் இருக்குதுன்னு கேட்கறதுலாம் வந்து விஷுவல். we know what is happening to ஓவியா, ஆனா சென்ட்ராயன் doesn't know what is happening there. அது வந்து விஷுவலா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் அந்த ஒரு அந்த டாகுக்கான ஃபிளாஷ்பேக் போறதும் சரி, பொம்மைக்கான ஃபிளாஷ்பேக் போறதும் சரி, சென்ட்ராயனோட சாங்கும் சரி, எல்லாத்துலயுமே வந்து அந்த விஷுவலா வந்து எப்படி கன்வே பண்ணலாம், அது வந்து உனக்கு படம் போர் ஆகாம போறதுக்கு அது ஒரு மெயின் ரீசன் இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஐ வாண்டட் டு ஆட் அந்த அவ சொல்லுவாள்ல இந்த பாத்ரூம் சீக்வன்ஸ் சொல்லும்போது 5 பேர் என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னொன்னே நவீன் ஒரு செகண்ட் வந்து யோசிப்பான், என்ன 5ங்கிறானோட அவ அந்த மிடில் சைல்டு வில் பி லைக் அவ லக்கி நம்பர் 5 அதுதான் அவ சொல்றாங்க. லைக் மேட் மீ லாஃப் லைக் வாட் கைண்ட் ஆஃப் டைமிங் காமெடி. அது ரொம்ப கேஷுவலா சொல்லுவா அவ லக்கி நம்பர் 5, அதனால அவ எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணி 5 சொல்றது. திஸ் லேடி வில் பி லைக் என்னோட என்னோட லேடிஸ் கிளப்ல எல்லாரும் நான் சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க உனக்கு. நீ நான் அப்ப அவன் சென்ட்ரன் வில் வெரி கிளியர்லி சே அழகான பொண்ணுக்கு தாங்க பனிஷ்மெண்ட் இல்ல, உங்களுக்கு இல்லைன்னா அப்ப நான் அழகு இல்லையா. இந்த வே ஷி கம்பேர்ஸ் திஸ் ஹோல் ப்ராப்ளம் வாஸ் லைக் வெரி ஃபனி. அந்த டாகோட பாட்டு ஃபிளாஷ்பேக் இருக்குல்ல, அதுல வந்து இட் வில் பி ரெஃபரன்சிங் இந்த அந்த டைம்ல இந்த ஆங்கிலோஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அதுல டக்குன்னு இந்த 3 கேரக்டர்ஸுமே ப்ளே பண்ணுவாங்கல்ல. இட்ஸ் ஜஸ்ட் 30,000 ஃபார் அ டாகா அப்படின்னு இவர் கத்துறதெல்லாம் வந்து இட் வாஸ் அமேசிங் சீக்வன்ஸ். த வே த ஹோல் இவருக்கு தான் தெரியும். இவர் தான் கடைசியில அவர் சொல்வார்ல, நான் தான் கஷ்டப்பட்டு ஸ்கேம் பண்ணி அவர் பண்றது வந்து திஸ் ஃபார் திஸ் ஃபேமிலி, பட் தே ஆர் ஸ்டில் அன்அவேர். தே பிளே அலாங் ஈவன் நோயிங் தட் த டேட் இட் சம்திங் பேட் was like okay what kind of messed up world these அதான் சொல்ல பணக்கார பிச்சைக்காரங்களா, they say something like that in the movie. Was like very funny and the word வந்து was like okay very contradicting things to say back to back but it made sense. அதே மாதிரி நவீனும் சொல்லுவார்ல, இவங்க பல கோடிக்கு கடன் வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு கையில வச்சிருக்காங்க, இந்த கால்குலேஷன்ஸ் the way these people think ரொம்ப கிளியரா அந்த கிளாஸ் டிஃபரன்ஸ். அந்த டவுன் டவுன் ஆபியோட அப்பர் வேர்ல்ட் அண்ட் லோவர் வேர்ல்டோட 2 டிஃபரெண்ட் லைஃப் ஆல்தோ த சேம். அந்த ஒரு சீரீஸ் இருக்குல்ல டவுன் டவுன் ஆபி, சோ அது வந்து இந்த படம் ரொம்ப கிளியரா இது எனக்கு அது ரெஃபரன்ஸ் அந்த இது மாதிரி இருந்தது. லைக் 2 different chaotic messed up worlds but still one affecting the other வந்து was quite well made. I wouldn't put this film in a very average movie except for the dialogues part, but yeah other than that it was a quite very well made film for me. The making is outstanding. அது வந்து நான் அந்த the problems with Naveen's preaching dialogues is only it's only when I start wearing the retrospective glasses. Okay, the retrospective glasses la vandu you lot of
classic films will not survive that retrospective அந்த பூத கண்ணாடியை யூஸ் பண்ணும்போது வந்து lot of films will not survive. You will have problem with the I mean even மௌனராகம் did not survive, right? மௌனராகம் கார்த்திக் வந்து the moment he becomes a stalker, it's not going to survive the moment we start looking like that. So it's sort of like nitpicking தான் அந்த இது. ஏன்னா that was not a problem 10-12 years back. அப்போ பார்க்கும்போது வந்து நவீன்ஸ் preachy dialogues were not a problem. இப்பதான் அது வந்து கொஞ்சம் எனக்கு நவீன் டயலாக்ஸ் கூட ரொம்ப I can get over it. The problem is இந்த அவர் பேர் என்ன, ஆஃபீஸ் விஸ்வநாதன் சார், ஃபேமிலி மேன் செல்லம் சார், அவரோடதான் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அவர் வந்து தமிழ் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இப்படிதான் இது பண்றது. ஐம் லைக் முதல்ல தமிழ்நாட்டுக்காரங்கன்னா யாருன்னு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க. எல்லாரும் வந்து we live that life. we know how தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து we live in a life, we live in a society where we really emphasize talking in English. We emphasize sending our kids to good English convents, good English medium schools. So this is the majority of the population. So வந்து அதை விட்டுட்டு வந்து people have or section of people have an affinity towards Tamil, but the major section, I don't think they even care about all those things. It's just a small அந்த தமிழ் அந்த pass on towards Tamil also for most people ரொம்ப later yearsல தான் realize பண்ணுவீங்க. when you I am one of the examples. நீங்க வந்து till a certain age you feel நல்லா ஒரு இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் வச்சுக்கிறதும் அவன் ஐடென்டிட்டியாவே மாற வைக்கிறதும் நீங்க தான். மாறினதுக்கு அப்புறம் யூ ஆர் சோ ஃப்ளூவென்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் யூ வில் பி லைக், ஓ தமிழ் இஸ் சோ கிரேட், நான் தமிழ்ல பேசணும் அப்படி. இந்த படத்துலயும் எனக்கு அந்த தமிழ் பாயிண்ட்ஸ் வந்து சிலது வந்து வாஸ் லைக் வே அவுட் ஆஃப் லைன். அந்த நார்த் இந்தியன் அந்த கேரக்டர்ஸ்ல வந்து அடிக்கிற அந்த அளவுக்குலாம் போக கிடையாது. இந்த படத்துல இல்ல மைக்கேல் மதனகாமராஜர்லயும் அந்த பட்டாணி காமெடி இருக்கும்ல, அந்த பட்டாணி the guy who owns the money, like people are like that for generation who still அவங்களோட that's the way they talk Tamil. You can't say நீ உன்னோட pronunciation ரொம்ப தப்புனா the way we are talking Tamil now is also a problem. If you original Tamils na the ones who talk mix of Tamil, Malayalam, Kannada, சேர்ந்து the tribes who are talking, no, அதுதான் ப்ராப்பர் தமிழ். இந்த படத்துல ஐயப்பனும் கோஷில அந்த பாட்டி பேசுறாங்கல்ல, அந்த பாடின பாட்டி அவங்க பேசுறது ஆத்தென்டிக் தமிழா இருக்கும். இஃப் யூ நம்ம பேசுற எல்லாமே கலந்து அடுத்த வேற ஏதோ தமிழ் தான் நம்ம பேசுறோம். பட் these are the people who lecture us, make us feel guilty not talking in Tamil. நீங்க தமிழ இது பண்றது அது ரொம்ப பிரீச்சியா இருது டக்குன்னு, லைக் and bordering very offensive also. Like you can't show this movie to somebody else and expect them to laugh about it. I understand அந்த question நீங்க கேக்குறது ஓகே தான். நீங்க இவ்வளவு நாள் இங்க வந்துட்டு ஏன் தமிழ் பேசுறேன்னு. பட் one thing that I felt okay was this guy is asking a set guy, not a பாவம் construction worker was migrated from there. And ஏன்னா இப்ப வந்து everybody is abusing the migrated people, no? இந்த ரொம்ப பாவப்பட்டு அங்க வரவங்கள தானே இப்ப நம்மளும் வந்து திட்டுறோம், உங்களுக்கு தமிழ் பேசினா என்னன்னு. பட் nobody talks about the upper class who migrated from there. So அது வரைக்கும் it was okay, constantly ஓரளவுக்கு okay for me, but I still had a problem with அந்த தமிழ் aspect of the film. அது வந்து அந்த மேக்கரோட பர்சனல் வெஞ்சன்ஸை தான் அப்படி காட்டுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததுல மோஸ்ட் ஆஃப் த கன்னடா மூவிஸ் வந்து நம்மளோட இப்ப நம்ம எடுக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் வந்து 2012-13 பேர்ல நடிச்சிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி எடுக்கிற கன்னடா மூவிஸ் எல்லாத்தையுமே வந்து there will be a character who will be speaking Tamil, either he will be supplying ganja or something, or he will be used to abuse something. ஆனா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவான் ஹீரோ ஆர் சம்மன் ஃப்ரம் தட் மூவி வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் பேச அந்த கேரக்டருக்கு. நான் வந்து அது நிறைய படத்துல நான் வந்து நடிச்சிருக்கேன். பீட் ஒரு கமர்ஷியலைஸ் ஃபிலிமா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு அண்டர் கிரவுண்ட் தாதா பேஸ் மூவியா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு ஆர்ட் ஃபிலிமாவே இருந்தாலும் சரி, கன்னடால நிறைய நிமிஷம் நான் அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் அதை நிறைய பேருக்கு டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். டேக் இட் கேஜிஎஃப் ஃபார் எக்ஸாம்பிள். கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்ல
எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெயின் அக்யூஸ் யாரா இருப்பான்னா வந்து ராமர் பாண்டி அப்படின்னு ஒருத்தன் தான் இருப்பான். அவனதான் வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு யாருக்கும் வந்து கொண்டுட்டு வருவார். அத்தனை கேரக்டர் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த கூட இருந்து குளிப்பறிச்சது யாருன்னு பார்த்தா ஹீஸ் அ தமிழ் கேரக்டர். அது வேட்டி சட்டெல்லாம் போட்டு ஒரு பொலிட்டிஷியனா இருப்பான். ஹீஸ் த ஒன் குளிப்பறிச்சிருப்பான். அது வந்து நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்ம ஷார்ட் பண்ணி போயிடுவோம். ஆனா நீங்க கனடா தர்ஸ் மூவி கால் கன்னட் கொத்தில்ல அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. அந்த மூவி வந்து எப்படின்னா வந்து தர்ஸ் சைக்கோ கேரக்டர். அவன் வந்து கன்னடா தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லாரையும் வந்து கொண்டுட்டு இருப்பான் பெங்களூர்ல வச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்த் இந்தியன், செகண்ட் வந்து ஒரு தமிழ் கேரக்டர், தேர்டு வந்து மலையாளின்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேரை கொள்வான். ஒரு சைக்கோ கேரக்டர் வந்து கொண்டுட்டே இருப்பான். கடைசியில் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு போலீஸ்காரனாவே இருப்பான். அவன் அவன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் டீம்லயே வந்து அவன் இருப்பான். பட் அவன் தான் வந்து எல்லாரும் கொண்டுட்டு இருப்பான். படத்தோட பேரே வந்து கன்னட கொட்டில்லா அப்படின்றதான் அந்த பேரு. ரீசெண்டா குரு சர்ஜாவோட படமா இருக்கட்டும், நிறைய மூவிஸ்ல வந்து இவன் கனகான்னு சொல்லிட்டு துனியா விஜய் அப்படின்னு ஒருத்தனோட படம். அதுல வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து பின்னாடி வந்து போஸ்டர்லாம் இருக்கும். ரஜினி போஸ்டர், கமல் போஸ்டர், விஜய் போஸ்டர், எல்லா போஸ்டரும் இருக்கும். ஓப்பனாவே வந்து அபியூஸ் பண்ற மாதிரி டைலாக்ஸ் இருக்கும். அதுன்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் வீரப்பனாலயா இல்ல காவேரினாலயா எதனாலன்னு தெரியல, தே ஸ்டில் ஹேவ் தட் வெஞ்சன்ஸ் ஆன் அஸ். எனக்கு அது பார்க்க பார்க்க அப்படியே ஃபீல் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும்போது. பட் இது வந்து நான் யார்ட்டையும் சொல்லலாம்னு போனா வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா கனடா இஸ் நாட் மலையாள சினிமா பார்க்குற அளவுக்கு இல்ல தெலுங்கு சினிமா பார்க்குற அளவுக்கு கன்னட சினிமா வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன கேஜிஎஃப் பார்த்திருப்பாங்க, காந்தாரா பார்த்திருப்பாங்க, 2 தவிர என்ன பார்த்திருப்பாங்க, அந்த தியா பார்த்திருப்பாங்க, மேபி சைட் ஏ சைட் பி பார்த்திருப்பாங்க. பட் அதெல்லாம் அவ்வளோ எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா இன்டீரியரா அவங்க எடுக்கிற கமர்ஷியல் படம் எல்லாத்துலயுமே வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும், இப்படி ஒண்ணு நடக்கும். இதான் ஒரு பேர்ல வந்து தமிழ் சினிமால வந்து நாயர் கேரக்டர் அப்படின்னு வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரிதான். எனக்கு இது அது மலையாளத்துலயும் அது பண்றாங்கல்ல. தமிழ்லாம் either it will be a தமிழ் beggar or ஒரு அடியாள்னா நம்மளும் அவங்கள வந்து ஒரு அடியால் அந்த மாதிரிதான். one one friend of mine who's Kannadiga asked me this question was took me very very surprise. இது வந்து நீங்க ஏன் why are you guys so obsessed with Kaveri in all your songs or dialogues? Until then I didn't realize, but ஆமா என்ன காவேரி மாதிரி வராம வந்தா கர்நாடகான்னு தெரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி சின்ன சின்ன லிரிக்ஸ் எவ்ரிதிங் வந்து யூ ஹாவ் அ திங் அபவுட் கர்நாடகா போது இட் கைண்ட் ஆஃப் மேக் சென்ஸ். ஆனா நீ அது உன்னோட இதுவே வேற மாதிரி இருக்கும்ல. இது வந்து the problem that I had with this film is நீ ரெப்ரசன்டேஷன் நீ பண்றனா அது உன்னோட அஜெண்டானா அது ஒரு அஜெண்டா. இது வந்து நீ யாரு நீ அக்யூஸ் பண்றேங்கிறதே எனக்கு புரியல. நீ தமிழ்காரனவே அக்யூஸ் பண்றியா இல்ல நீ அவன் சரியா பேசலங்கிறத அக்யூஸ் பண்றியா? I didn't know who is the problem, who are you talking to, who is your audience that you want educate இல்ல preach ங்கிறது வந்து was the if you talk about Kannada films like this, no, even Malayalam films, there are very good examples which show Tamil people generally as very bad. இவங்க வந்து அப்படி இது வந்து I don't know, it is very chaotic. எனக்கு வந்து இது வந்து அந்த அகைன் மார்வடினாலே இப்படிதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டராவும் வைக்கல. ஸ்லம் பீப்புளையுமே இவ்வளவு பேசுவாங்க. ஸ்லம் பீப்புளே திருப்பியும் நீ வந்து அகைன் கூவத்துல இருந்தா நான் வருவான், புதுப்பேட்டை இல்லைன்னா நீ பின்னாடியில இருந்தா வருவியாங்கிறது ஒரு டயலாக் இருக்கும் இந்த படத்துல. which is very very confusing for me. அப்ப நீ for somebody who talks இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பேசும்போது நீ இந்த பாலிடிக்ஸும் வந்து ரொம்ப பட் அகைன் லைக் ஐ திங்க் அஸ்வின் said no, is the artistோட அஜெண்டா கூட அப்படியே இதுல ப்ளீடன் ஆகுதாங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் a question. அதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ். அது வந்து how do you see, இது வந்து மலையாள ஃபிலிம்ஸ்ல வந்து நான் வந்து பார்த்திருக்கேன். மலையாள ஃபிலிம்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃபன் they're not வந்து they tend to have a very disgusting character as a Tamil character. சம்பந்தமே இல்லாம வரும். சம்பந்தமே இல்லாம வந்து பெங்களூர் டேஸ்ல வந்து there is a I think நிவின் பாலி வந்து யாரையோ அடிக்கலாம் போவான். the Tamil character who's kind of விமனைசர் மாதிரியா இல்ல விமனை வந்து ஹராஸ் பண்ற மாதிரி வந்து இது பண்ணிருப்பாங்க. now this same problem is there with our filmmakers towards Kannada, Malayalam and Telugu. Malayalam is the most abused in Tamil cinema, sadly. அத வந்து எவ்வளோ வந்து தேர்ட் ரேட் அபியூஸ்னா நம்ம பண்றதுதான், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ
ஸோ அதனால வந்து we treat as if B grade pornographic filmனா மலையாளம் தான் அப்படிங்கிற மாதிரி, as if தமிழ்ல வந்து இவங்க யாரும் pornographic filmே எடுக்காத மாதிரி வந்து இவங்க பண்றது. So see, this is unfortunately the situation. Now நவீன் படத்துல இருக்கிற பிரச்சனை வந்து படம் பேசுற மிச்ச அரசியலுக்கும் இந்த அரசியலும் வந்து does not go well. Those are two. He's actually contradicting himself. நம்ம வந்து அந்த மாம்பழம் இது பேசும்போது வந்து we are talking about equitable the lack of equitable societyங்கிற கான்செப்டை வந்து பேசுறாரு. அண்ட் படம் ஃபுல்லா வந்து he tries to preach an inclusivity. அதுல இருந்து வந்து the moment when we start talking இந்த தமிழ் அண்ட் தமிழர் பெருமைன்னு வந்து பேச ஆரம்பிக்கும் போது we start talking an exclusivity and inclusivity are two opposites. There is no it does not go well together. அது வந்து I think I'm okay to give him a pass. Reason வந்து in terms of the film structure and the things that they have done in the film வந்து is a lot. This is a lot. I don't know, at least when a big filmmaker does it right, you know that he has a huge team behind him to இது. And we know how debutants they do not have that kind of team. They have to put everything together from the scratch and do that. So அந்த மாதிரி இதுல வந்து how he did all those 6 or 7 flashback songs, right? அதெல்லாம் வந்து the way they have done the whole thing is phenomenal. So அதனால வந்து I'll be little bit I'll give Naveen a pass. Okay, I think that's the bias we give him that honor. I would do the same thing. Cool. So I think we are almost up. there. Any closing thoughts? எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு just one thing alone, இந்த genre வந்து I really wish filmmakers stop this. ஏன்னா வந்து that's been I don't think it's working னு எனக்கு தோணுது. It's just அது அந்த எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சு. It is done. I think Nelson has to start looking at something else. Karthik Subbaraj has to start something else. ஏன்னா வந்து the great example is the Mahan did not work for me. Mahan tried few aspects of it. It did not work for me. இது வந்து Jigardanda 2 worked for the sheer brilliance of the actors. How Raghava Lawrence and S.J. Surya especially, and even S.J. Surya friend our character. The brilliance of the actors வந்து was took that, even though it is நம்ம ஆல்ரெடி பார்த்த இதுனா கூட வந்து the brilliance of the actors வந்து really took it up a notch. But as a genre வந்து I don't think it's working. At least வந்து the jailer and Beast is a classic example that genre is not working. அது வந்து that genre will, if that genre has to work, it has to be low-key, it has to be with newcomers or relatively low-profile actors. The moment you start taking it to a big-profile actor, right, it's going to bomb terribly. And I have a feeling that Retro is going to go down that route. Retro and Jailer 2. Let's hope I'm wrong. For the sake of that, இது இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு படத்துக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்றது தப்பு தான். பட் ஸ்டில், ஏன்னா the trailer did not work for me. Jailer 2 that Jailer 2's teaser did not work for me. I'm like the only thing that it was a fun YouTube video. நீங்க அந்த லெவலுக்கு தான் வைக்க முடியும். Correct, but it's a film that is going to come, right? I don't know why. If they have not even started shooting, I don't know why they even put that damn video. Why
why do you see இப்ப படம் வருதுன்னா வர்ற படத்துக்கு வந்து நீங்க ப்ரமோஷன் பண்றது இஸ் ஒன் திங். யூ வாண்ட் பீப்புள் டு கம் அண்ட் வாட்ச் இட். இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்காத படத்துக்கு வந்து why do you want to keep that இது it's an announcement trailer. Why? No, but I think it's a very clever tactics to test the waters. You know, part 2 for most films didn't do really well. So it's a very nice way to test the waters whether people really need. ஏன்னா ஜெயிலர் is not a very clear win. அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் இந்த வீடியோ வந்து just to test the water whether okay நம்ம தூக்கிட்டு வந்தோம்னா அடிப்பாங்களா இல்ல கொஞ்சம் டீசென்ட். ஆல்சோ மேபி ஐ திங்க் we spoke about this in couple of the sessions முன்னாடி about how this one film Vikram disturbed the ego of so many other people. So அதுக்காக கூட பாட்டு கொண்டு வரேன்டா அதுலயும் நாங்க பண்ணலாம் கூட இருக்கலாம். பட் I agree. If Nelson is the one person who's gonna do black comedy henceforth na it's time to retire. But I also want இந்த மாதிரி பெருசா கதை எடுத்து நடத்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத டாபிக்ஸ்ல if you really do dark comedy it will work. எனக்கு மலையாளத்துல விட எனக்கு தமிழ்ல I like the films that we have in this genre. மலையாளத்துல it never works for me. It can easily be very boring, like ultimately very boring. Maybe it's because it's not my first language. ஆனா இது வந்து இந்த தமிழ்ல I think it worked. So I will still give it ஒரு pass. Kapil, you were saying something. Yeah, please. No, did anyone talk about that mask comedy பத்தி பேசுனீங்களா? ஏன்னா one of the important scene in the movie. மாஸ்க் வாங்கிட்டு வருவார்ல சென்ட்ராயன். என்ன இந்த மாஸ்க் வாங்கிட்டு வருவேன்னு கேட்டாங்க. அது 60 ரூபா சொன்னா இது 30 ரூபா தான். இட்ஸ் a very funny comedy. அதுனா கண்ணு மட்டும் தான் மறைக்குது, இது மூக்கு வரைக்கும் மறைக்குது. பரவாயில்லன்னு வாங்கிட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஒண்ணு மட்டும் வேற கலர்ல வாங்கிட்டாங்கன்னு கேட்டதுக்கு அது எனக்கு பாஸ் எப்பவுமே நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சேன். சரி, ஆக்சுவலி வெரி ஃபன் சீன் ஃபார் மீ. எப்ப பார்த்தாலுமே ஃபீல் போறேன். அதான் அதை ஒரு ஹானரபிள் மென்ஷனா அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த சீக்வன்ஸே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்ததுல்ல. அந்த அத்தை வில் பி லைக் வாப்பா நாங்க ஆள் ஹெல்ப்புக்கு தான் ஆள் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க 5 மணிக்கு. who brings help? Like the Lataji, the world that she lives in, the utopian world was like I was amused by the way and I don't know who அது எனக்கு ரொம்ப அந்த டாக்கியா இருந்தது. the way these robbers who போய் திருட போன இடத்துல அவங்க சகலம் செய்வாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, கேமரா முன்னாடி வந்து they'll show அப்பா என்னால முடியலடா and finally when Naveen gives up and அந்த கத்தி காமிக்கிற சீக்வன்ஸ் வந்து was like deserved it. அது இன்னும் கொஞ்சம் ஃபிளாஷியாவே பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களை இன்னும் குத்த அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கூட நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஃபன்னி இது. My honorable mentions will be the background music for this song, for this movie. Kept me very attentive throughout the funny parts. The flash. Actually, I don't know. Good point. nothing ஏன்னா எவ்ரி சாங் இஸ் a different kind of genre. சும்மா எனக்கும் தோணுது ஏன்னா வேற டிஃப்ரெண்ட் மியூசிக் டைப் யூஸ் பண்ணாங்க 2-3 பேர். I don't know. நடராஜன் சங்கரன். I don't know. அவர் என்ன படம் எடுத்தாரு, என்ன படத்துக்கு அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணாருன்னே தெரியல. Oh, he has worked in few films. Okay. அந்த கொலஞ்சின்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுவும் அந்த அக்னி சிறகு, இது ரெண்டுமே வந்து this person Naveen also is associated with both the படம். I think they work together. இந்த படம் தான் கபில் சொன்ன மூவி வந்து அலாவுதீன் அற்புத கேமரா. நவீன் 2019ல ட்ரெய்லர் வந்திருக்கு. then the movie is not done yet. Interesting. அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தானே? I did not see that, but the poster he looks quite good. And the Vijay movie, the spy movie that didn't really make happen, no? அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு, அந்த லுக் நல்லா இருக்கு. He looks really good in the poster. Unfortunate அதுன்னு நினைக்கிறேன். I don't know why, if it's still coming out or still சொல்ல முடியாதுங்க. எனக்கு மதகஜராஜாக்கு அப்புறம் எனக்கு I don't know, all these scrap films, I have a hope that sometime they still have a shot. I like usually give up when movies get benched, but
this one is like one weirdest takeaway that I had from this movie Madagaraja வந்து okay you still have hope. Talking about this music, சில flat sequences இருக்கும்ல காமெடி ஆல்சோ wouldn't அந்த எலிவேட் பண்ணுச்சு இந்த பிஜிஎம் ஃபார் மீ பர்சனலி. அந்த ரொம்ப ஃபங்கியா இருந்தது அந்த சாங். இந்த இப்பதானே அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல தானே they talk about இந்த synth music அந்த அதுக்கப்புறம் தானே லைக் இட் became a very pop reference of using synth music. இதுல வந்து not technically that but somewhere அந்த அந்த ஒரு ஜோன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். It was not something that I've heard in films before. So it was quite unique for me. Again, yeah, I think the music that was also like a one-time wonder. I don't know where these guys went after this movie, which is quite sad. But yeah, I really like this work in this film. Awesome. I think that's a wrap for this session. Thank you guys. Ashwin, what do we have for the next session? Yeah. So our next session is going to be, there's no session next week. So the next session is going to be on February 2nd. So we'll be talking, it's an assignment film. It is one of the classic films of all time. The name of the film is Jean Dielman 23 Commerce Quay 1080 Brussels. Is the name of the film. It is art house films la vandu this is and the art house and slice of life films la vandu this is probably the best film of all time. It is 3 hours and 18 minutes long. So good luck. Good luck, and I really want you guys to give this is a once in a lifetime experience. You are not going to watch this more than once in your life. So don't worry, it's a fantastic film by Chantal Akerman. So do give it a shot, and we'll meet on February 2nd. Awesome. Great. Thank you. See you then. Hi guys. Thanks, Kavya. It was amazing. Thanks for curating the session. Thank you. Yeah, Bye. thank you. Bye, guys. Bye.